ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதித்யாவின் பிரம்மாண்டமான பங்களா இன்று அதிகாலையிலேயே பரபரப்பாக இருந்தது. வேலைக்காரர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க, ஹாலில் ஆதித்யாவின் அப்பா வர்மா மற்றும் அம்மா இருவரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு இன்னும் ஆதித்யாவின் திடீர் மனமாற்றம் புரியவில்லை. ஆதித்யா ஒரு மாஸ் லுக்கில் வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற பேண்ட்டும் அணிந்து முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் இறங்கி வந்தான். சரியாக அதே நேரம் வாசலில் ரியாவின் குடும்பத்தினர் கார் வந்து நின்றது. ரியா ஒரு விலையுயர்ந்த பட்டு புடவையில் தலை நிறைய பூச்சூடி கர்வத்தோடு உள்ளே நுழைந்தாள். அவளது முகத்தில் வெற்றி புன்னகை தாண்டவமாடியது. ஆதித்யாவை பார்த்ததும் ஓடி வந்து அவனது கையை பிடித்து கொண்டாள். குட் மார்னிங் ஆதி, சொன்ன மாதிரி வந்துட்டோம். அங்கிள், ஆண்டி எப்படி இருக்கீங்க? ரியாவின் அப்பாவும் அம்மாவும் கையில் பழத்தட்டு மற்றும் தாம்பூலத்தட்டோடு வர்மாவிடம் வந்தனர். வர்மா, ஆதித்யா என்கிட்ட பேசினான். பசங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நாம் ஏன் லேட் பண்ணணும்? இந்த வாரமே மேரேஜ் வச்சுக்கலான்னு நினைக்கிறோம். வர்மா குழப்பத்துடன் ஆதித்யாவை பார்த்தார். ஆதித்யா மெல்ல புன்னகைத்து தன் அப்பாவின் தோள்களில் கை வைத்தான். ஆமாப்பா, ரியா என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சது. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரையே கொடுக்க துணிகிறப்போ கௌரவம் பார்க்குறது தப்பு தானே. அதான் இன்றைக்கே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் என்று ஆதித்யா கூற, இதை சொன்னதும் ரியா சந்தோஷத்தில் துள்ளினாள். ஆதி, ஐ லவ் யூ ஸோ மச். இன்றைக்கே என்கேஜ்மெண்ட்டா? குரலில் ஒருவித மர்ம மன அழுத்தத்துடன் ஆதித்யா அவளை நோட்க, நிச்சயமா ரியா, உனக்கு நான் கொடுக்க போகிற அந்த மோதிரம் உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே முடியாத ஒரு நினைவாக இருக்கும். ரியா, இன்றைக்கி நைட் ஒரு கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்கே தான் நம்ம எல்லார் முன்னாடியும் மோதிரம் மாற்ற போகிறோம். ஆதித்யா ரியாவின் கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் காதல் இல்லை, ஒரு கொடூரமான பழிவாங்கும் உணர்ச்சி இருந்தது. ஆனால் கர்வத்தில் இருந்த ரியாவுக்கு அது புரியவில்லை. பெரியவர்கள் திருமண தேதியை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது ஆதித்யா மெதுவாக தன் ஃபோனை எடுத்து அஜய்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். அஜய், பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு பார்ட்டிக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணிவிடு. ரியா தான் கையாலேயே அவளோட குழியை தோண்ட போகிறா. அவன் ரியாவை திரும்பி பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு வேட்டைக்காரன் தன் வலையில் விழுந்த இரையை பார்த்து சிரிக்கும் சிரிப்பாக இருந்தது. ரியாவின் குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக விடைபெற்று சென்றனர். ரியா காரில் ஏறும் வரை ஆதித்யா கையசைத்து வழி அனுப்பினான். அவர்கள் கார் மறைந்த அடுத்த நொடி ஆதித்யாவின் முகம் அனலாக மாறியது. அவன் விறுவிறுவென தன் அறைக்குள் சென்று மதிக்கு தெரியாமல் அவளது வீட்டு பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை தன் லேப்டாப்பில் பார்த்தான். மதியின் வாடிய முகத்தை பார்த்ததும் அவனது இதயம் துடித்தது. இரவு வந்தது. வர்மா பங்களா விளக்குகளால் ஜொலித்தது. நகரின் முக்கிய புள்ளிகள், தொழிலதிபர்கள் என ஒரு பெரிய கூட்டமே திரண்டிருந்தது. இசை அதிர மதுவும் உணவும் தாராளமாக பரிமாற்றப்பட்டன. ரியா ஒரு விலையுயர்ந்த டிசைனர் உடையில் மகாராணி போல் வலம் வந்தாள். மேடையில் ஆதித்யாவும் ரியாவும் ஏறி நின்றனர். ஒரு பிரம்மாண்டமான கேக் வெட்டப்பட்டது. பிறகு எல்லார் முன்னாடியும் ஆதித்யா ரியாவுக்கு ஒரு வைர மோதிரத்தை அணிவித்தான். கைத்தட்டல் ஓசை விண்ணை பிளந்தது. மோதிரம் மாற்றியதும் ஆதித்யா ஒரு ஃபைலை எடுத்து ரியாவிடம் நீட்டினான். என்ன இது ஆதி, மேரேஜுக்கு முன்னாடி கிஃப்டா என்று ரியா கேட்க, மைக் பிடித்து எல்லார் முன்னாடியும் ஆதித்யா கூற, ரியா, இது வெறும் கிஃப்ட் இல்லை, நம்ம என்கேஜ்மெண்ட் நினைவா சிட்டிக்கு வெளியே இருக்கிற அந்த பெரிய ரிசார்ட் ப்ராப்பர்ட்டியை உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதோ அதோட பேப்பர்ஸ். இனிமே அந்த சொத்து உன்னோடது. கூட்டத்தில் இருந்தவர்கள் வாவ், என்ன ஒரு லவ் என வியந்து பேசினர். ரியாவுக்கு பெருமை தாங்கவில்லை. அந்த பேப்பரை தடவி பார்த்தாள். ஆதி, நிஜமாவா? அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியா? தேங்க்யூ ஸோ மச் ஆதி என்று அவள் கூற, அவளது காதோரம் குனிந்து மர்மமான குரலில், ஆதித்யா, உனக்காக நான் எதை வேணால் செய்வறியா? ஆனால் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான். இந்த ஒரு வாரம் நீ ஒரு ராணி மாதிரி வாழணும். கல்யாணம் அன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு.
ஆதித்யா சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு பயங்கரமான திட்டம் ஒளிந்திருந்தது. அவளுக்கு தெரியாது, அந்த பேப்பர்களில் அவன் வைத்திருக்கும் கையெழுத்து அவளது மொத்த வம்சத்தையே தெருவுக்கு கொண்டு வரப்போகும் ஒரு அணுகுண்டு என்று. பார்ட்டி முடிந்தது. ரியா குடும்பம் கிளம்பிய பிறகு ஆதித்யா தனது அறைக்கு சென்று மதியின் புகைப்படத்தை பார்த்தான். மதி, அவளை எவ்வளவுக்கு எவ்வளோ உயரத்தில் ஏற்ற முடியுமோ அவ்வளவு உயரத்தில் ஏற்றுறேன். ஏன்னா அங்கேருந்து அவள் விழுறப்போ வர அந்த சத்தம் இருக்கே, உன் காயத்துக்கு மருந்தாக இருக்கணும் மதி. இன்னும் ஒரே வாரம் ரியா வர்மாவாக மாற போகிறான்னு கனவு காணுற அந்த பாவி அனாதையா ஜெயிலுக்கு போக போகிறா. ஆதித்யா மது கிண்ணத்தை கையில் ஏந்தி ஜன்னல் வழியே இருட்டை பார்த்தபடி நின்றான். அவனது ஆட்டம் இப்போதுதான் சூடு பிடிக்க தொடங்கியிருந்தது. அதிகாலை 5 மணி. பறவைகளின் சத்தம் மென்மையாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் மதியின் மனதில் ஒரு பெரிய புயலை வீசிக்கொண்டிருந்தது. இரவு முழுக்க சரியாக தூக்கமில்லாததால் அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. எழுந்ததும் நேராக அப்பாவின் அறைக்கு சென்றாள். இயந்திரங்களின் துணையோடு சலனமற்ற படுத்திருந்த அப்பாவின் கைகளை பற்றி ஒரு நிமிடம் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். மதியின் மனதுக்குள் ஒரு பெரிய பாரம். வீட்டில் இப்போது 1 ரூபாய் கூட மிச்சமில்லை. மருத்துவ செலவுகள், வீட்டு தேவை என மலை போல செலவுகள் காத்திருந்தன. அவள் விறுவிறுவென ஹாலுக்கு வந்தாள். அங்கே அஜய் சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். மதி அஜயின் அருகில் சென்று நின்றாள். அவளது முகத்தில் ஒரு விதமான வைராக்கியம் தெரிந்தது. அஜய், எனக்கு ஒரு வேலை வேணும்டா. சீக்கிரம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தர முடியுமா? இப்போதைக்கு எனக்கு கையில் சுத்தமாக பணம் இல்லை. அப்பாவோட மெடிசன்ஸ், வீட்டு செலவுன்னு எல்லாமே அப்படியே நிற்குது. அஜய் லேப்டாப்பை மூடிவிட்டு மதியை பார்த்தான். அவனுக்கு ஆதித்யாவின் நினைவு வந்தது. மதி, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? இப்போதைக்கு நான் கவனிச்சுக்கிறேன். நீ எதுக்கு வேறு வேலை தேடுற? வேணும்னா நம்ம ஆதித்யா சார் கம்பெனிக்கே திரும்ப போகலாமே. அங்கே உனக்கு நல்ல சேலரி, மரியாதை எல்லாமே இருக்கும். ஏன் தேவையில்லாமல் புது இடத்துல போய் கஷ்டப்படணும்? அஜய் ஆதித்யாவின் பெயரை சொன்னதுமே மதியின் முகம் சிவந்தது. கோபத்தில் அவளது உடல் நடுங்கத் தொடங்கியது. அஜய், எல்லாம் தெரிஞ்சோம் நீயே இப்படி பேசலாமா? ஆதித்யவர்மன் கம்பெனிக்கு நான் திரும்ப போகணுமா? எந்த மனுஷனால என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்ததோ அவரோட வாசலில் போய் நிற்க சொல்கிறியா? அந்த பணக்கார உலகத்தோட நிழல் கூட என் மேலே இனிமேல் விழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அஜய். ஆனால் மதி, ஆதித்யா சார் உன்னை மதிக்கிறாரு. அவர் மேலே தப்பு இல்லைன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். மதி கோபமாக இடைமறித்தாள். போதும் அஜய், இனிமேல் அவரை பற்றி என்கிட்ட பேசாத. எனக்கும் ஆதித்யாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஆதித்யாவோ அவரோட உதவியோ அந்த பழைய தொடர்போ எதுவும் வேண்டாம். உன்னால் வேலை பார்த்து தர முடியுமா? முடியாதா? உன்னால் முடியலன்னா சொல்லு, நானே வெளியே போய் எனக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் முகத்தில் மட்டும் நான் திரும்பவும் முழிக்க மாட்டேன். அஜய் மௌனமாக தலை குனிந்தான். மதியின் கோபத்தில் இருந்த நியாயம் அவனுக்கு புரிந்தது. ஆனால் ஆதித்யா அவளுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கும் உதவிகள் அவனது தொண்டையை அடைத்தது. சரி மதி, நீ கோபப்படாத. நான் இன்றைக்கே சில இடங்களில் கேட்குறேன். உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுறேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். மதி பால்கனிக்கு சென்றாள். மனதுக்குள் ஆதித்யாவின் நினைவுகள் ஒரு பக்கம் கசப்பாக இருந்தாலும் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு அவளை இன்னும் பலப்படுத்தியது. தன் மனத்தை விற்று பிழைக்க எனக்கு தெரியாது ஆதித்யா. உன்னோட உதவி இல்லாமலேயே என் அப்பாவை நான் எழுந்து நடக்க வைக்க முடியும் என்று உறுதியோடு நினைத்து கொண்டாள். அஜய் தன் ஃபோனை பார்த்தபடியே மதியிடம் வந்தான். அவனது முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. மதியின் கோபத்தை தணிக்கவும் அவளுக்கு தெரியாமல் ஆதித்யா சொன்ன வேலையை செதுக்கவும் அவன் தயாராகிவிட்டான். மதி, நீ கேட்ட மாதிரி ஒரு சூப்பர் கம்பெனியில் பேசிட்டேன். ஏவி குரூப்ஸ்னு ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. உன்னோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி உனக்கு அங்கேருந்து இன்டர்வியூ கால் வரும். நீ ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாரு மதி என்று கூற மதி நிம்மதி பெருமுற்றி விட்டாள். தேங்க்ஸ் டாஜி. இது எந்த கம்பெனின்னு சொன்ன? ஆதித்யா சாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே என்று சந்தேகமாக கேட்டாள்.
ஐயோ! இல்லவே இல்ல மதி. இது தனி குரூப். உன்னோட டேலண்ட்டுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. நீ தைரியமா போ. அடுத்த 1 மணி நேரத்தில் மதியின் ஃபோன் அடித்தது. தெரியாத எண்ணிலிருந்து வந்த அந்த அழைப்பை மதி ஆர்வத்துடன் எடுத்தாள். ஹலோ. குட் மார்னிங். நான் ஏவி குரூப்ஸ் கம்பெனியோட மேனேஜ் டைரக்டர் பிஏ பேசுகிறேன். நீங்கள் மதிவதனியா? ஆமாங்க. நானே தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். என்று மதி கூற, உங்கள் ரெஸ்யூம் எங்களோட டேலண்ட் ஆக்விஷன் டீம் பார்த்தாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கம்பெனியோட புது ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப தேவையானதுன்னு மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ இருக்குது. நீங்கள் வர முடியுமா? என்று கூற, மதியோ உற்சாகத்துடன் நிச்சயமா மேடம், நான் கண்டிப்பாக வரேன். இது எந்த மாதிரியான ரோல்னு தெரிஞ்சுக்கலாமா? இது டைரக்ட் அசிஸ்டன்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் மதி. சேலரி மற்ற கம்பெனிகளை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். லொக்கேஷன் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். மதி ஃபோனை வைத்ததும் அப்படி துள்ளி குதித்தாள். அவளது முகம் பல நாட்களுக்கு பிறகு பிரகாசமானது. அஜய், கால் வந்துருச்சுடா. நாளைக்கு இன்டர்வியூ, ஏவி குரூப்ஸ். அதே நேரம் தனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்த ஆதித்யாவுக்கு அந்த பிஏவிடமிருந்து ஃபோன் வந்தது. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே மதிவதனிக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க நாளைக்கு இன்டர்வியூ வரதா சொல்லியிருக்காங்க என்று கூற, நிம்மதியான பெருமூச்சு விட்டான் ஆதித்யா. குட். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு தன்மானம் ஜாஸ்தி. வேறு கம்பெனின்னு நினச்சி தான் அவள் உள்ளே வரணும். அவளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அந்த ஆஃபீஸில் செஞ்சு கொடுங்க. ஆனால் அவள் முன்னாடி என்னோட நிழல் கூட படக்கூடாது. புரியுதா? கண்டிப்பாக சார். நீங்கள் ஏவி குரூப்ஸ், அதாவது ஆதித்யா வர்மன் குரூப்ஸ் ஓனருங்கிறத அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சார். இது நம்மளோட புது சப்சிடரி கம்பெனி. ஆதித்யா ஃபோனை வைத்துவிட்டு தனது லேப்டாப்பில் மதியின் பழைய புகைப்படத்தை பார்த்தான். நீ என் முகத்தை பார்க்க அருவருப்பாக இருக்குன்னு சொன்ன மதி. ஆனால் உன்னை நடு தெருவில் விட எனக்கு மனசு இல்லை. நீ இப்போது உன்னோட உழைப்பில் சம்பாதிக்கிறதா நினைப்ப. ஆனால் உன்னை பாதுகாக்கிறது என்னோட நிழலாக தான் இருக்கும்டி. இந்த ஒரு வாரம் ரியாவுக்கு நரகமாக இருக்கும். உனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இரவு 10 மணியாக நகரின் மிக உயரிய அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆதித்யாவின் கார் வந்து நின்றது. ரியா விடாப்பிடியாக, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தனியாக பேசி ஆகணும் ஆதி என்று சொல்லி அவனை இங்கே வரவழைத்திருந்தாள். ஆதித்யாவுக்கு அவள் உள்ளே என்ன பிளான் வைத்திருக்கிறாள் என்று நன்றாகவே தெரியும். சரி வா, என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் என்கிற முடிவோடு அவளுடன் உள்ளே நுழைந்தான். டாப் ஃப்ளோரில் இருந்த அந்த சொகுசு அறையின் சாவியை ரியா வாங்கி கொண்டு முன்னே நடக்க, ஆதித்ய முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் பின்னால் சென்றாள். அறைக்குள் நுழைந்ததும் ரியா ஆதித்யாவை பார்த்து ஒரு மாய புன்னகை பூத்தாள். ஆதி, நீ வெயிட் பண்ண. நான் ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நம்ம நிறைய பேசணும் என்று கூறிவிட்டு ரியா பாத்ரூமிற்குள் சென்றாள். ஆதித்யா அந்த அறையை சுற்றி பார்த்தான். மெல்லிய இசை, இதமான வெளிச்சம் என அந்த இடமே ஒரு மயக்கத்தை தரும் வகையில் ரியாவால் செட் செய்யப்பட்டிருந்தது. சில நிமிடங்களில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஆதித்யா திரும்பி பார்த்தான். அங்கே ரியா உடம்போடு ஒட்டி உறவாடும் அரைகுறை ஆடையோடு நின்றிருந்தாள். அவளது மேனி அழகை அப்படியே அப்பட்டமாக சித்தரிக்கும் அந்த உடை ஆதித்யாவின் பொறுமையை சோதிப்பதாக இருந்தது. ஆதி, குரலில் ஒரு விதமான குலைவுடன் ரியா கூப்பிட, ஆதித்யா அவளை ஒரு கணம் பார்த்தான். பிறகு சட்டென தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவனது கண்களில் காமமோ காதலோ இல்லை, மாறாக ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் கொடூரம் மறைந்திருந்தது. ஏ ரியா, என்ன பண்ணுற? என்ன ட்ரெஸ் இது? ஏதோ பேசதானே வர சொன்ன. ரியா மெல்ல நடந்து வந்து ஆதித்யாவின் பின்னால் நின்று அவனது முதுகில் சாய்ந்து கைகளை சுற்றி இறுக கட்டிக்கொண்டாள். அவனது தோளில் முகம் புதைத்து தனது காதலை மிக நெருக்கமாக வெளிப்படுத்த தொடங்கினாள். உனக்காக தான் ஆதி, எல்லாமே உனக்காக தான். இந்த ஒரு வாரத்துக்காக நான் எவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த மதி உன்னை விட்டுட்டு போனது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆதி. இனிமே உனக்கும் எனக்கும் இடையில யாராலையும் வர முடியாது. அவள் ஆதித்யாவின் சட்டை பொத்தான்களை கழட்டுவதும் அவனது கழுத்தோரம் பேசுவதும் அவனை தூண்ட முயன்றது.
மயங்கறியா? இன்னும் ஆழமாக இந்த மயக்கத்தில் விழு. நீ என்னோட உலகத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் வரியோ அவ்வளவு தூரம் உன்னை சுக்கு நூறாக உடைக்க எனக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? நீ பண்ணுற ஒவ்வொரு தப்பும் உனக்கான மரணக்குழி. சாக போகிறவனுக்கு செய்கிற கடைசி உபகாரம்னு நினச்சி இதை ஏற்றுக்கிறேன். அவன் ஒரு மர்மமான முறையில் மெலிதாக சிரித்தான். ரியா மெல்ல ஆதித்யாவின் முகத்தை திருப்பினாள். அவனது கண்களை விரித்து பார்த்தபடியே அவனது உதடுகளில் முத்தமிட மிக அருகில் நெருங்கினாள். அவளது மூச்சுக்காற்று ஆதித்யாவின் முகத்தில் பட்டது. ரியா கண்களை மூடி இதழ்களை நெருங்கிய அந்த வினாடி இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.